கலையே வளர் தொழில் மேவிடு கவிதை புனை தமிழா கடலே நிகர் படை சேர் கடுவிட நீர் கருவிகள் சேர் இளமே குழு நவதானிய நிறையூதியம் அடைவாய் நிதி நூல் விளை உயிர் நூல் உரை நிசநூல் மிக விரைவாய். நெல்லியடி மத்திய மகா வித்தியாலய அதிபர், பிரதி அதிபர்கள், உப அதிபர்கள், பகுதி தலைவர்கள், ஆசிரியர் பெருந்தொகைகள் மற்றும் இன்றைய நாளின் அதாவது சர்வதேச சிறுவர் தினத்தினை மிகவும் மகிழ்வாக கொண்டாடி கொண்டிருக்கும் எனதருமை மாணவ கண்மணிகள், விருந்தினர்கள், உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உரியது ஆகுக. இந்த பாடசாலையானது வடமராட்சி கல்வி நிலையத்திலே இருக்கின்ற சர்வதேச தர பாடசாலைகளில் நான் நினைக்கின்றேன் 3 பாடசாலைகளில் ஒரு பாடசாலை முன்னணி பாடசாலை. அந்த வகையிலே இங்கு கல்வி கற்பிக்கின்ற அனைவரும் மிகவும் பெருமைக்குரியவர்கள். இந்த புகழ்பூத்த இடத்தில், இந்த மணிமண்டபத்தில் நான் உங்கள் முன்னிலையில் ஓர் உரையினை இல்லை என்றால் சில கருத்துக்களை பகிர்வதற்கு நான் மிகவும் பேறு பெற்றிருக்கின்றேன் என்று கூற வேண்டும். அந்த வகையிலே முதல் கண் உங்கள் அனைவருக்கும் இனிய சர்வதேச சிறுவர் தின வாழ்த்துக்கள். 2024ஆம் ஆண்டு சர்வதேச சிறுவர் தினத்தின் கருப்பொருள் அங்கே உங்களது மின் விளக்குகளால் ஒளிரூட்டப்பட்டு கொண்டுள்ளது. இன்க்ளூஷன் ஃபார் எவ்ரி சைல்டு. இன்க்ளூஷன் ஃபார் எவ்ரி சைல்டு என்றால் அனைத்து சிறார்களும் எந்தவித பாகுபாடுமின்றி, சமூக இன மத மொழி பேதமின்றி, அவர்களது பின்னணி, அவர்களது சூழல் எதுவித வரையறைகளுமின்றி அனைவருக்கும் சமனான உரிமைகள் கிடைக்கப்பெற வேண்டும். அனைவருக்கும் சமனான சமூக பாதுகாப்பு கிடைக்கப்பெற வேண்டும். அவர்களுக்கு உரிய கல்வி கிடைக்கப்பெற வேண்டும். உரிய சுகாதாரம், போசாக்கு, நல்ல வாழ்வு, சட்ட பாதுகாப்பு போன்ற அனைத்தும், அரவணைப்பு போன்றவை இந்த சமூகத்திடமிருந்து வேறுபாடின்றி கிடைக்கப்பெற வேண்டும் என்பது அதன் கருப்பொருள். அந்த வகையிலே பாடசாலை கல்வி, இந்த சிறார்களுக்கான பாடசாலை கல்வி, அதாவது உங்களுக்கான பாடசாலை கல்வி என்பது கட்டாயமானது. அதிலிருந்து நாங்கள் விலகிச் செல்ல முடியாது. பாடசாலை கல்வியானது நாங்கள் ஒவ்வொருவரும் எமது வாழ்க்கையில் கட்டாயம் 18 வயது வரை எமது கல்வியை நாம் கற்றே ஆக வேண்டும். அதற்கு எந்த விதிவிலக்கும் கிடையாது. ஆகவே ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு வர வேண்டும். எந்தவித சாட்டுப்போக்குகளும் கூறக்கூடாது. அப்படியல்ல, நீங்கள் அனைவரும் இந்த அரங்கம் நிறைந்திருக்கிறது என்பதனை கருத்தில் கொண்டு அனைவரும் தங்களது வருகையினை உறுதி செய்திருக்கின்றார்கள். இதனை போல ஒவ்வொரு நாளுமே எமது மாணவர்கள் இந்த வெள்ளை சீருடை போல அவர்களும் முக மலர்ச்சியுடன் ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து உங்களது கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த வகையிலே இந்த பாடசாலை பருவமானது தனியே கல்வியை மட்டும் பெறுவது அல்ல. இங்கு அனைத்து எமது வாழ்க்கைக்கு தேவையான, அதாவது 18 வயது வரையும் நாங்கள் பாடசாலைக்கு வருகின்றோம். அதற்கு பிறகு யாரும் உங்களை கேட்க மாட்டார்கள், ஏன் பாடசாலைக்கு போகவில்லை, ஏன் அந்த நீல சட்டையை போடவில்லை, நீல காற்சட்டையை போடவில்லை, வெள்ளை சட்டையை போடவில்லை. அதற்கு பிறகு நீல காற்சட்டை முன்பொரு நாள் நான் பாடசாலை சென்ற பொழுது என்று ஓர் கதையை கூறும். அதற்காக மட்டும் அது பயன்படும். ஆனால் அந்த 18 வயது வரை நாங்கள் இந்த பாடசாலைக்கு தினந்தோறும் சமூகம் அளிக்க வேண்டும். வெறுமனே உடலால் மட்டுமல்லாமல் நாங்கள் எமது உளத்தாலும் நாம் ஏன் இங்கு வருகிறோம் என்பதை சிரமேற்கொண்டு எமக்கு தேவையான அனைத்தையும், எமது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நாம் இங்கிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் வித்தியாலயம், ஆலயம், நெல்லியடி மத்திய மகா வித்தியாலயம், இது ஆலயம். அந்த வகையிலே இங்கு கல்வியை மட்டுமல்லாது நான் கூறியது போல நமது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையுமே ஒருங்கு சேர உங்களுக்கு இந்த பாடசாலையானது கற்றுக் கொடுக்கும். தனியே ஆசிரியர்கள் மட்டும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள், அதிபர் மட்டும் கற்றுக் கொடுக்க மாட்டார். இங்கே இந்த சூழல் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த சூழலானது பல்வேறு கல்விமான்களை, பல்வேறு வரலாற்று
உதாரண புருஷர்களை, பல்வேறு சிறப்பான மனிதர்களை, பல்வேறு பல்கலை விற்பனர்களை உருவாக்கிய கலைக்கூடம் இது. அந்த வகையில் இங்கே நீங்கள் ஒவ்வொரு நாளும் வருவதே அது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். இந்த 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 இடத்தினுடைய தரிசனம் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நான் என்ன செய்ய போகிறேன், எனது வாழ்க்கையில் எவ்வாறு பெறப்போகிறேன், எவ்வாறு நான் எனது வாழ்க்கையை மட்டுமல்ல, எனது குடும்பத்தின் வாழ்க்கையை, எனது சமூகத்தின் வாழ்க்கையை, என்னிடம் கொண்டுள்ள கல்வி எனும் பேராற்றலால் பேராயுதத்தால் நான் எவ்வாறு மாற்றப் போகிறேன் என்று. மாற்றம் என்று நாங்கள் கூறும் பொழுது இப்பொழுது மாற்றம் என்ற அலை எங்கும் வீச தொடங்கி இருக்கிறது. அது ஒரு புறம். சரி, நாங்கள் இப்பொழுது நாங்கள் பார்த்தது இங்கே இந்த கல்வி, இங்கே நாங்கள் படிக்கிறோம், பாடசாலை வாரம், கல்வியை பெற்றுக்கொள்கிறோம். அதை தாண்டி எங்களுக்கு இன்ன வகையான வேறு எப்படி எங்களோட வாழ்க்கையை எங்களுக்கு இந்த பாடசாலையானது தருகுது என்றதில் நிறைய விஷயங்கள் என்று பார்த்தோம். பல்கலைகளையும் எங்களுக்கு கற்றுத்தருகுது, விளையாட்டை கற்றுத்தருகுது, அதை விட எங்களுக்கு தேவையான எப்படி நாங்கள் இந்த சமூகத்தில் வாழ போகிறோம்ன்றதை கற்றுத்தருது என்று சொல்லணும். இந்த சமூகத்தில் வாழ வேணும் என்றது பற்றி நாங்கள் பார்க்க மனிதனையும் பிற பிராணிகளையும் எண்ணம் பிரித்து காட்டணும். ஆசிரியர் சொன்னபோது 6 அறிவு எங்களுக்கு தெரியாது. சிலரும் பிறகு 6 அறிவு இருக்கணுன்றது ஸ்டில் டவுட் சம்டைம் என்ன ஒரு ரைட். ஸோ அப்போ 6 அறிவு எங்களுக்கு இருக்குதுன்றதை எப்படி நாங்கள் காட்டுறது, எப்படி நல்ல அந்த இப்படி நீங்கள் முன் வந்து கதைக்கிறது நல்ல வெரி குட். அப்போ நாங்கள் மனிதனை நாங்கள் சொல்லுவோம் சமூக பிராணி, இல்லைன்னா சமூக விலங்கு என்று சொல்லுவோம். மனிதன் ஒரு சமூக பிராணி. சமூக பிராணி என்றால் என்ன? நாங்கள் கூட்டாக சேர்ந்து இயங்குவோம். எங்களுக்குடையிலான தொடர்பாடல்கள் நாங்கள் ஆதி காலத்திலிருந்து இப்படி நாங்கள் என்னென்று நாங்கள் இப்படி ஒரு நாகரிகத்தின் உச்சத்துக்கு வந்தோம் என்றால் தொடர்பாடல். முதல்ல நாங்கள் சைகைகள் மூலம், முதல் குரல் எழுப்புதல் மூலம், பிறகு சைகைகள் மூலம், பிறகு சங்கீத மொழி மூலம், பிறகு அது பரிமாணம் அடைஞ்சு ஒரு மொழியாக, அந்த மொழியினூடாக பல்வேறு கலைகள். அப்படி தான் எங்களோட மனிதனானவன் இப்போ கூர்ப்பிட்ட உச்சத்தில் இருக்கிறோம் நாங்கள். ஸோ அந்த வகையில் எங்களோட கூர்ப்புக்கே வழிகாட்டினது இந்த தொடர்பாடல். ஸோ அந்த தொடர்பாடல் தான் எங்களை வெற்றிகரமான ஒரு மனிதனாக இந்த சமூகத்துக்கு கொண்டு வரும். சமூகமாக சேர்ந்து வெற்றி அடைகிறோன்றது அந்த சமூகத்தில் இருந்து நாங்கள் எப்படி வெற்றி அடைகிறோம் என்றதுக்கு சிறந்த தொடர்பாடல் மிக முக்கியம். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்று சொல்லுவாங்க. சிறந்த தொடர்பாடல் திறமைகளை எப்படி நாங்கள் வளர்ந்து கொள்ளலாம். சிறந்த தொடர்பாடலை கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் சிறந்த வெற்றியாளர் ஆவார். இப்போ அதுக்கான வழிகள் என்ன என்றதை நாங்கள் இன்றைக்கு ஷோர்ட்டாக பார்க்கலாம். சரி, இப்போ சிறந்த தொடர்பாடலை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு சில கீ எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவது ஆக்டிவ் லிசனிங். சரிதானே? முதலாவது ஆக்டிவ் லிசனிங். ஆக்டிவ் லிசனிங் என்றால் என்ன? அவதானமாக செவிமடுத்தல். ரெண்டாவது கிளாரிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ், தெளிவும் தன்னம்பிக்கையும். மூன்றாவது எம்பதி அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். எம்பதி என்ன? பிறரை புரிந்து கொள்ளலும். மற்றது எங்களோட நுண்ணறிவும் என்று சொல்லலாம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு என்று சொல்லலாம். அடுத்தது டீம் ஒர்க் அண்ட் கொலாபரேஷன், கூட்டமாக சேர்ந்து ஒத்துழைத்தல். முந்தைய புரட்சிகள் எல்லாம் ஒத்துழையாமை இயக்கங்கள் எல்லாம் குறையும். ஏன்? அப்போ அதன் மூலம் நான் ஒரு பார்ப்போம். ஒத்துழைப்பு. அடுத்தது கன்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், பிரச்சனைகளை தீர்த்தல். இப்படியான படிநிலைகளை நாங்கள் எந்த ஒரு கம்யூனிகேஷன், எந்த ஒரு தொடர்பாடலுக்கு ஊடாக அதே எந்த தொடர்பாடலையும் இப்படியான படிநிலைகள் கூட நாங்கள் அனுபவமானால் நீங்கள் ஒரு சிறந்த தொடர்பாடலை, நீங்கள் ஒரு சிறந்த சமூக கட்டமைப்பை, பிறருடன் ஒரு பிறர் விரும்பக்கூடிய ஒரு மனிதராக, பிறர் விரும்பக்கூடிய ஒரு மாணவனாக, ஒரு தலைவனாக உருவாக்க முடியும். முதலாவது நாங்கள் பார்க்குறாங்க என்ன? ஆக்டிவ் லேர்னிங், அவதானமாக செவிமடுத்தல்.
கம்யூனிகேஷன் ஸ்கில் என்றால் ஒரு ஆள் போயிட்டு எந்த நேரமும் வளன்னு கலந்து கொண்டிருப்பது அல்ல. எந்த நேரமே கதைத்து கொண்டு இருப்பது ஒரு கம்யூனிகேஷனாக அமையாது. இது ஒரு அரங்கு சார்ந்த நிகழ்வு என்பதனால் நான் தனியே கதைத்து கொண்டிருக்கிறேன். இல்லையெனில் நான் எப்பொழுதுமே இருவழி தொடர்பாடலை விரும்புவர். அது மிகவும் நல்லது. ஒரு தொடர்பாடல் என்பது இருவழியாக இருக்க வேண்டும். 2-way கம்யூனிகேஷன். நீங்கள் ஒரு விஷயத்தை கம்யூனிகேஷனில் நான் ஒரு பெரிய விஷயம் என்றதில்லை. கம்யூனிகேஷன் எப்படி நீங்கள் மாணவர்கள் நீங்கள் உருவாக்குற நீங்களும் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள், நீங்களும் பக்கத்து வகுப்பு, நீங்களும் உங்களோட ஜூனியர் பிள்ளை, நீங்களும் உங்களோட சீனியர் பிள்ளை, நீங்களும் உங்களோட ஆசிரியர், நீங்களும் உங்களோட குடும்பம், நீங்களும் சமூகம், அதாவது நீங்கள் போகிற இடமெல்லாம் இந்த கம்யூனிகேஷன்ன்றது முக்கியம். இப்போ நாங்கள் 2-3 விஷயங்கள் இருக்குது. ஏன் நாங்கள் கம்யூனிகேஷன் முக்கியம் என்றது கல்வியிலேயும் முக்கியம், கல்வி சாரா நடவடிக்கையிலேயும் முக்கியம். இப்போ ஒரு எக்ஸாம் எடுத்துக்கொண்டாலும் அது கம்யூனிகேஷன். நீங்கள் எவ்வாறு படித்தீர்கள், இப்போ நீங்கள் எவ்வாறு படித்த நீங்கள் எப்படி உங்களுக்கு மரணம் செய்திருக்கிறீர்கள், எவ்வாறு நீங்கள் அதனை உங்களோட மனதில் பதித்து வைத்திருக்கிறீர்கள், எவ்வாறு நீங்கள் அதனை ரீகால் செய்கிறீர்கள். ஞாபகப்படுத்தல்ன்றது அது இன்னொரு ப்ராசஸ், ஒரு இன்னொரு நாள் பார்க்கலாம். ஸோ அதை நீங்கள் எப்படி தொடர்பாடுறீங்க உங்களோட பேப்பரில். இட்ஸ் அ கம்யூனிகேஷன். யூ எக்ஸாம் ரைட்டிங் ஓ சிட்டிங் இன் எக்ஸாம் என்ன கம்யூனிகேஷன். நீங்கள் நான் அப்படி படிக்கிறேன்றதை டீச்சருக்கு சொல்கிறீங்க, மற்றாக்களுக்கு சொல்கிறீங்க, உங்களோட வகுப்பில் சொல்கிறீங்க நான் இப்படி படிச்சிருக்கிறேன்றதை உங்களோட பேரும் காட்டும், நான் இப்படி படிச்சிருக்கிறேன்றதை உங்களோட வீட்டை உடைய ப்ரெசன்ட் ஷீட் காட்டும். இட்ஸ் அ கம்யூனிகேஷன். சரி, அப்போ நான் கதைக்கிறது என்றது நான் கதைக்கிறதுன்றது முதலாவது ஆக்டிவ் லிசனிங். இப்போ நீங்கள் சரியாக செவிமடுத்தால் தான் பாடசாலையில் ஒரு டீச்சர் என்ன சொல்கிறான்றது அவதானமாக செவிமடுத்தால் தான் நீங்கள் எக்ஸாமில் சரியாக செய்ய முடியும். அதே மாதிரி தான் ஒரு கம்யூனிகேஷன். 2 பேர் கதைச்சு கொண்டிருக்கிறோம், ஒரு உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருக்குது. அதில் இன்னொரு ஆள் சொல்லுவதை நாங்கள் தெளிவாக அவதானம் அவர் என்ன சொல்ல வார இருக்கிறது, அது சரியாக இருக்கலாம் பிள்ளையாக இருக்கலாம். அது நீங்கள் சரியாக புரிஞ்சு கொண்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் அவர் சரியாக பேச விட்டு இடைமறிக்காமல் குறுக்கிடாமல் என்ன சொல்ல வரன்னு கேட்க விட்டு கேட்டால் பிறகு உங்களோட தரப்பு நியாயம், உங்களோட தரப்பு உங்களோட பக்கத்து விஷயங்களை நீங்கள் சொல்ல வேண்டும். ஸோ அதுக்கு ஆக்டிவ், அதாவது சிறந்த தொடர்பாளர்களுக்கு என்ன முதலாவது அவதானமாக செவிமடுக்க வேண்டும். செவிமடுக்க பாதி விஷயம் நீங்கள் செவிமடுத்திக்கின்றாலே நிறைய பிரச்சனைகள் நாங்கள் கடைசியாக பார்க்குற மாதிரி பிரச்சனை தீர்க்கிறதுக்கு இந்த கடைசி ஸ்டெப் அது முதலே முடிஞ்சு அவதானமாக செவிமடுத்து வீட்டையும் டீச்சர்ஸ் அடிபாகமாக தப்பலாம். அது மாஸ்டர்ஸ் இருக்கிறது, சேர்லாம் இருக்கிறது. ரைட். 2வது கிளாரிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ். கிளாரிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ் என்றால் எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்க வேணும், என்றது கான்ஃபிடென்ட் இருக்க வேணும். ஓகே, ஒரு தெளிவாக நான் ஒரு விஷயத்தை படிச்சிருக்கிறேன், தெளிவாக இருக்கிறேன், இந்த விஷயத்தில் நான் தெளிவாக இருக்கிறேன் என்றால் தான் எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். என்னுடைய நிலையில் நான் தெளிவாக இருக்கிறேன், என்னுடைய முடிவுகளில் நான் உறுதியாக இருக்கிறேன். இது தொடர்பான ஒரு விஞ்ஞானம் சம்பந்தமான விளக்கத்தில் ஒரு கேட்கணும், காரண காரியத்தை விளங்கப்படுது, அதில் விஞ்ஞான விளக்கத்தை விளங்கப்படுது. ரெண்டா நான் அதை கிளாரிட்டியாக நான் வகுப்பில் இருந்திருக்கிறேன், ஆக்டிவாக லிசன் பண்ணியிருக்கிறேன், தெளிவாக செவிப்படுத்திருக்கிறேன், அது தொடர்பாக தெளிவாக விளங்கி வச்சிருக்கிறேன். ஐ ஹேவ் த கான்ஃபிடென்ஸ். எனக்கு சரியான தன்னம்பிக்கை இருக்குது. அப்போ அதன் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட கிளாரிட்டியை கான்ஃபிடென்ஸை ஏற்படுத்தி கொண்டால் தான் நீங்கள் சரியான முறையில் தொடர்பாடலாம். அப்போ என்ன செய்ய வேணும், சந்தேகங்கள் வரைக்க உடனே கேட்டுக்கொள்ள வேணும். ஸ்கூலில் மொபைலில் இருந்து அங்கே இங்கே பார்க்கக்கூடாது, எந்த நேரம் சரியான விழிப்பாக இருக்க வேணும், அவதானமாக இருக்க வேணும். டீச்சர்ஸ்கிட்ட பிரச்சனைகள் வரைக்கும் தொடர்பாக கேட்டுக்கொள்ள வேணும். அது பாட சம்மந்தமாக இருக்கலாம், இணைப்பாட விதானங்கள் சம்மந்தமாக இருக்கலாம், சமூக சம்மந்தமாக இருக்கலாம். உங்களுக்கான தெளிவான அறிவூட்டல்களை வழங்குவதற்கு இந்த ஆசிரியர் குழாம் எப்பொழுதும் உங்களோட இருக்கணும். அதை போயிட்டு வேறு ஆக்கள்கிட்ட கேட்குறது, அதாவது பிழையான சோர்ஸில் இருந்து பிழையான தகவல்களை பிழையான இடத்துல இருந்து பெறுறது எங்களுக்கு கன்ஃபியூஷனை கொண்டு வரும். அப்போ கிளாரிட்டியை கொண்டு வராது, கான்ஃபிடென்ஸை கொண்டு வராது, கன்ஃபியூஷனை கொண்டு வரும், குழப்பத்தை கொண்டு வரும். அப்போ தேவையில்லாத விஷயங்கள், அப்போ எங்களுக்கு இப்போ நிறைய விஷயமாக நிறைய பெரிய அளவில் எங்களுக்கு தகவல் களஞ்சியங்கள் இருக்குது. அந்த தகவல்கள் சரியானவையா பிழையானவையான்றது தெரியாது. ஸோ நாங்கள் எப்போதும் இப்போ ஆல்வேஸ் வி டென் டு கோ ஃபார் த கூகுள். இப்போ இருக்கிற செயலி கூகுள், இனி மாறலாம், இனி வரலாம். ஆனாலும் உங்களுக்கு எது தருவதோ அது சரியா பிழையான்றதை தெரிஞ்சு கொள்வதற்கு நூல்கள் இதுவரையில் சரியான புத்தகங்கள் சரியான முறையில் தான் எழுதியிருக்கு. ஏனென்றால் ஒரு தேவையில்லாமல்
சும்மா இருந்து ஒரு புத்தகத்தை எழுத மாட்டினோம் என்றது இதுவரையில் காலங்காலமாக வந்த வழிமரபு. புத்தகங்கள் வந்து எப்போவுமே உங்களுக்கு சரியான வழியை காட்டும். அந்த புத்தகங்கள் தொடர்பாக தெளிந்த அறிவோடு இருக்கிறவையார் உங்களோட டீச்சர்ஸ், சரிதானே? அப்போ அவையிட்ட உங்களோட அறிவுரைகளை கேட்டுக்கொள்ளலாம். இது என்ன இப்படி சொல்லினோம், இப்படி ஒரு ஆள் இப்படி சொல்லுறார், அந்த ஃப்ரெண்ட் வந்து இப்படி சொல்லுறார், அப்போ இது சரியோ பிள்ளையோ, முன்னால் வெளியில் போய்க்க இப்படி ஒரு தகவல் ஒன்று வருது இல்லை என்றால் என்னுடைய ஒரு மாணவர் வேறு இந்த வேறு பாடசாலையில் இருந்த ஒரு மாணவர் வந்து அவர் இப்படி ஒரு பழக்கத்தை பழகுறார், அது எனக்கு தவறான மாதிரி தெரியுது, அது சரியோ பிள்ளையோ, இல்லைன்னா நானும் அது மாதிரி பழகலாமோ என்ற உங்களுக்கு 1000 கேள்விக்குறி இருக்கு, சரிதானே? அதை வந்து நீங்கள் தெளிவாக கதைச்சு கொள்ளணும். அது இல்லாமல் என்னது தேவை, உங்களை தெளிவாக்கி உங்களோட நல்ல வழிபடுத்துறது அது தேவை. ஸோ கிளாரிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ், அதை வந்து நீங்கள் எப்பவும் தெளிவாக தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை எப்போ வரும் என்றால் பிள்ளையான நடவடிக்கையில் நீங்கள் ஈடுபடாமல் விட்டால், சரியான நடவடிக்கைகளை மட்டும் செய்கிறீங்கன்னா தன்னம்பிக்கை என்ற பாட்டில் வரும். ஆண்ட்ராய்ட் நான் சரியாக செய்கிறேன், நான் இந்த வயசில் ஒழுக்கமாக இருக்கிறேன், நான் ஆசிரியர் சொன்னதை கேட்குறேன், நான் பெற்றோர்கள் சொன்னதை கேட்குறேன், நான் ஒரு ஒழுக்கமான பிள்ளையாக நடந்து கொள்கிறேன், மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக நடந்து கொள்கிறேன், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன். ஸோ அந்த தன்னம்பிக்கையை, நல்ல பழக்கங்கள் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி கொள்ளும், சரிதானே? அப்போ அந்த தன்னம்பிக்கை ஊடாக நாங்கள் தொடர்பாடலை சிறப்பாக வழிநடத்தலாம். 3வது வந்து எம்பதி அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், மற்றவர்களை புரிந்து கொள்வது, சரிதானே? மற்றவர்களை புரிந்து கொள்வது. அப்போ முதலாவது நீங்கள் ஆக்டிவ் லிசனிங் செய்யுங்க, 2வது வந்து கிளாரிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ் இருக்கீங்க. நீங்கள் என்ன செய்வீங்கள், மற்றவர்கள் என்ன சொல்ல வாரார்கள், உங்களோட இதில் இருந்து கதைக்கிறவர், பக்கத்தில் இருந்து கதைக்கிறவர் தொடர்பாக நீங்கள் உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும். சில நேரம் உங்களுக்கு பக்கத்து பிள்ளை வந்து சில நேரமாக பிரச்சனை இருக்கும், அவள் அன்றைக்கு சாப்பிடாம வந்திருப்பா, வீட்டில் ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். அப்போ அவை வந்து இன்றைக்கு வந்து பிள்ளை என்ன செய்யலாம், படுத்திருக்கலாம். அப்போ நாங்கள் இவா வந்து நீட்டிரவு படம் பார்த்துட்டு வந்து இன்றைக்கு படுத்திருக்கிறான் என்ற ஒரு பிள்ளையான தகவலை சொல்லிடலாம். அப்போ அந்த பிள்ளை பக்கத்தில் நீங்கள் கேட்க வேண்டும், என்ன நடந்தது, டியர் எக்ஸ், டியர் கவிதினி, நீங்கள் பாருங்கோ, ஏன் நீங்கள் படுத்திருக்கிறீங்கள், சரிதானே? அப்போ ஏன் நீங்கள் படுத்திருக்கிறீங்க, அவள் நீங்கள் அன்பாவோட கதை கேட்க அவள் சொல்லுவாள், ஸோ இதுதான் எனக்கு பிரச்சனை. அப்போ நீங்கள் அதை என்ன செய்யலாம், நான் கொண்டு வந்து சாப்பாட்டை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறேன். ஸோ அதன் மூலமாக என்ன செய்யலாம், அந்த பிள்ளைக்கு அன்றைக்கு நீங்கள் எழுதலாம். இல்லைன்னா நீங்கள் அன்றைக்கு விடையக்க அப்படியே படுத்துருக்கீங்க, அவள் மற்றவர் மேலே பார்த்து ஒரு நம்பிக்கையெல்லாம் போகும், பாடத்தை கவனிக்கலாம் போகும், மார்க்ஸ் குறையும், பாடசாலைக்கு வர மாட்டான், வீட்டை நிற்பா. அப்படியே அப்போ நீங்கள் அந்த அன்றைக்கு எடுக்கிற ஸ்டெப் வந்து அவனோட வாழ்க்கையை மாற்றும். ஸோ எம்பதி அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அது பாடசாலையில் வகுப்பில் மட்டும் இல்லை, நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, சரியா ஒரு கண் தெரியாதனால் ரோட்டில் நடந்து போய்கிட்டு அப்போ அவருக்கு உதவி செய்கிறது, சரி அந்த பாதையை கடக்கிறதுக்கு உதவி செய்கிறது, அதை செய்யலாம். ஆனால் எப்போவுமே எங்களோட பாதுகாப்பு முதலாக உறுதிப்படுத்தி கொண்டு உதவிகளை செய்கிறதை நாங்கள் வலியுறுத்த வேண்டும், சரிதானே? ரைட். ஸோ அதன் மூலமாக நாங்கள் என்ன செய்யலாம்னா அந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனை கொண்டுடலாம். ஏனென்று நீங்கள் மற்றவர்களை புரிந்து கொள்வதால், மற்றவர்களோட பிரச்சனைகளை புரிந்து கொள்வதால், உங்களோட நுண்ணறிவு, அது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுவோம். அது நிறைய வகையான இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இப்போ நீங்கள் மற்றவர்களை புரிந்து கொள்வதன் மூலம், மற்றவர்களுக்கான உங்களது கருணையை காட்டுறதன் மூலம், உங்களோட மனதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறதன் மூலம் நீங்கள் எப்பவும் உயரத்தில் தான் இருப்பீங்க. மற்றவர்கள் உதவி செய்வதால் ஒரு நாளுக்கு நீங்கள் தாழ்ந்து போக மாட்டீங்க. அப்போ எப்பவும் நீங்கள் மற்றவர்களுக்கு சரியான முறையில், தேவையான முறையில் செய்கிறது மூலம் நீங்கள் ஒரு சிறந்த ஒரு சமூக தொடர்பாடலை ஏற்படுத்திக் கொள்ளலாம். டீம் ஒர்க் அண்ட் கொலாபரேஷன், ஒத்துழைப்பு, ஒரு குடும்பமாக சேர்ந்துங்கிறது. இந்த பாடசாலையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய குடும்பம். இதில் சின்ன சின்ன வகுப்புகள் இருக்குது, ஒவ்வொரு தரங்கள் இருக்குது, அதில் பிரிவுகள் இருக்குது. இப்போ எல்லாமே சேர்ந்தது தான் இந்த பாடசாலை. எல்லாமே சேர்ந்தது. ஆசிரியர்கள் வேறு ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள், வேறு பகுதித்தலைவர்கள் வேறு எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாருமா சேர்ந்த ஒரு குழுமம் தான். அதுக்குள்ள நான் பிரிவு, பிரிவு, இந்த ஸ்ட்ரீம், அந்த ஸ்ட்ரீம், இந்த வகுப்பு, இந்த வகுப்பு, அந்த வகுப்பு, அப்படி அந்த மாதிரி பாகுபாடுகள் இல்லாமல் எப்போவுமே டீம் ஒர்க் அண்ட் கொலாபரேஷன் ஒன்றாக சேர்ந்து இயங்கினா மட்டும்தான் நாங்கள் முன்னேறலாம். ஏன் எங்களோட நான் முதலே சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் ஒரு மேற்கோள் காட்டினேன். அது யார் சொன்னதுன்னு தெரியுமா? பாரதிதாசன். அந்த காலத்திலிருந்து பிளவுகளும் பாகுபாடும் நிறைஞ்ச ஒரு
துரதிர்ஷ்டவசமான சமூகமாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதையெல்லாம் மாற்றக்கூடிய எல்லாருமா சேர்ந்து ஒரு புதிய ஒரு நல்ல ஒரு சிறப்பான சமுதாயத்தை உருவாக்குற பொறுப்பு, பெரும் பொறுப்பு இந்த மாணவர்களை சேர்ந்தது, உங்களை சேர்ந்தது. அப்போ நீங்கள் ஒரு தரம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஓகே, அப்போ அந்த ஒற்றுமையாக இருந்து நீங்கள் எல்லாரோடையும் ஒன்றாக சேர்ந்து இயங்குறதன் மூலம் நீங்கள் சிறப்பாக ஒரு பெரிய ஒரு வளமான சமுதாயத்தை கட்டியெழுப்ப இயலும். இல்லைன்னா நாங்கள் என்ன செய்யணும், இங்கே மிச்சவங்களோட அடிபட்டு வேறு வேறு கருத்து மோதல்களை தேவையில்லாத முரண்பாடுகளை செய்து கொண்டு வந்து பிரதேச வாரியாக பிரிஞ்சு நிற்க வேண்டும். இல்லை என்றால் இன மதம் சார்ந்து பிரிஞ்சு நிற்க வேண்டும். இல்லை என்றால் வேறு நாட்டுக்கு ஓடி போய் அங்கே இருந்து கொண்டு இலங்கையை பற்றி குறை சொல்ல வேண்டும். அது தேவை. நாங்கள் இங்கே இருந்து கொண்டு எங்களோட நாட்டை எப்படி வளப்படுத்த வேண்டும் என்றது உங்களோட கையில் தங்கி இருக்குது. அதுக்கான மிச்ச வேலைகள், அதாவது ஆசிரியர்கள் தங்களோட வழிகாட்டலை செய்வார்கள், நாங்கள் எங்களால் முடிஞ்சதை செய்வோம். ஸோ எல்லாருமா சேர்ந்து தான் அந்த எங்களோட சமூகத்தை உயர்த்தே இருக்குது. வேறு ஒருத்தர் வந்து வேறு எங்கேயோ இருந்து ஒரு ஆள் வருவார், எல்லாருமா சேர்ந்து அவரை தூக்கி வச்சுட்டு நாங்கள் அவரை பார்த்து கொள்வார் என்று விட்டோம்னால் அது செய்திடாது. நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு இடையிலிருந்து, நீங்கள் ஒவ்வொருத்தரும் தலைவர்கள், நீங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களோட நாட்டின் முக்கியமான தூண்கள், ஒவ்வொருத்தருமே எங்களோட நாட்டின் தலையை எடுத்த மாற்றுறது எல்லார்ட்டையும் இருக்குது. 1770 ஸ்டூடெண்ட்ஸ் என்றால் எல்லாருமே நீங்கள் சேர்ந்து தான் நாங்கள் இந்த பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டுறோம். சரிதான். அடுத்தது கன்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். இவ்வளோ சேர்ந்தால் ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை தீர்ந்து இவ்வளோத்தையும் நாங்கள் சரியான முறையில் கொண்டு வர மாட்டோம். எங்களுக்கு முன்னால் இருக்கிற நிறைய பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்கலாம். அதுதான் தொடர்பாக பிரச்சனையை தீர்க்கிறன்றது முதலே நாங்கள் எடுத்த மாட்டோம். முதல் ஒரு ஆள் முன்னு கதைக்காரண்டே ஓகே அவங்க வா உனக்கு பிரச்சனை ஓகே அது நான் இப்போ தீர்க்கிறோம். அப்படி நாங்கள் ஒரு நாள் செய்யலாம். ஸோ அவதானமாக சுயம் எடுப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு தெளிவான தன்மையை கொண்டுருவோம், தன்னம்பிக்கையோட முயல்வோம். அதுக்கு பிறகு மற்றவர்களை புரிந்து கொள்வோம். எல்லாரோடையும் சேர்ந்து ஒன்றாக கூட்டாக வேலை செய்வோம். அதன் மூலமாக எங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை தீர்ப்போம். எங்களுக்கு பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து கொண்டு போகும்பொழுது எங்களோட வீட்டு பிரச்சனை எல்லாம் தீர்ந்து, வீட்டு பிரச்சனை எல்லாம் தீர்த்துச்சுன்னா சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை பெருசாக தீர்த்து, சமூக பிரச்சனை தீர்த்துச்சுன்னா ஒரு நாடாக ஒரு தேசமாக நாங்கள் எங்களோட பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்தோம். ஸோ விளங்கினதா கொஞ்சமாக அது விளங்கினதா இல்லை ஒன்றும் விளங்க இல்லை. ஸோ இதுதான் நாங்கள் இன்றைய காலையில் நாங்கள் சொல்ல வேண்டி வந்த விஷயங்கள். ஸோ இதில் டேக் ஹோம் மெசேஜ் என்றால் நாங்கள் என்ன சொல்லலாம், நாங்கள் எல்லாருமா சேர்ந்து நல்ல பழக்க வழக்கங்களை கை கொண்டு சரியாக பாடசாலைக்கு சமூகம் உழைத்து சரியான பாதையில் பின்பற்றி நிறைய எல்லாம் நாங்கள் யோசிக்கிறதில்லை. எங்களோட பாட விஷயங்களை சரியாக சொல்லி தரப்படுற விஷயங்களை சரியாக படித்து அதில் நாங்கள் முன்னேற்றம் அடைஞ்ச மாட்டாலே மீதி விஷயங்கள் தன்பாட நடக்கும். நான் நினைக்கிறேன் ஒழுக்கம்ன்றது எப்போவுமே அது மட்டும்தான் நம்மளுக்கு உயர்வு தரும். ஒழுக்கம் தவறுனா ஒரு நாளும் உயர்வு இருக்காது. அந்த ஒழுக்கம் தான் உங்களை உயர்த்தும். அதுக்கு ஒரு நாளுமே நீங்கள் எந்த கேடு பெறாமல் ஆசிரியர்கள் சொன்னால், மற்ற மாணவர்கள் சொன்னால், வீட்டில் சொன்னால் சரியான முறையில் நீங்கள் சிறந்த ஒழுக்கவாதிகளாக வாழ வேண்டும். அதுதான் எப்போதுமே எங்களை எந்த இடத்துலையும் ஒரு உயர்ந்த மனிதனாகும். அதன் மூலம் நாங்கள் மிச்ச தொடர்பாளர்கள் மிச்ச வேலைகளையும் நாங்கள் பார்க்க மாட்டோம். நாங்கள் சிறந்த கல்விமானாக, சிறந்த தலைவர்களாக, சிறந்த நாட்டின் நல்ல பிள்ளைகளாக வாழலாம். அதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள்.